நம்ம வந்து எவ்வளவோ படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு கல்வி, கேள்வி, ஞானம் இது எல்லாம் நமக்கு இருந்தாலும் சரி, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனாலும் ஒரு சில இயலாமையினால அவங்களால வாழ்க்கையில் மேல் நோக்கி போக முடியாமல் இருப்பாங்க. சிலரை பார்த்து பயப்படுவாங்க, ஐயோ நம்மளால இதை சாதிக்க முடியுமா, நம்மளால இதை செய்ய முடியுமா, அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, அப்படிலாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க. நமக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய நம்ம முயற்சி பண்ணினாதான் நமக்கே தெரியும் நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, நம்மளால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால நம்ம எதை பத்தியும் யோசிக்கவே கூடாது. நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம மேற்கொண்டு செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்பதான் நம்ம வாழ்க்கையில மேல மேல படிப்படியா உயர முடியும். அதற்கு எக்ஸாம்பிளா தான் இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். வித்யாசாகர் அப்படின்ற ஒரு புலவர் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா கல்வி, கேள்வி, ஞானம் எல்லாத்திலுமே சிறந்து விளங்கிட்டு இருந்தாரு. அவரை வந்து போட்டி போட வந்து பேசுறதுக்கும் சரி, போட்டி போட்டு அவங்களால யாருமே நிற்க முடியாது, யாருமே ஜெயிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் செம்ம புலமை பெற்றிருந்தார். அதனால என்னாச்சு, அவர் வந்து விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வராரு. அப்படி வரும்பொழுது அங்க கிருஷ்ண தேவராயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆண்டுட்டு வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, வித்யாசாகரை பார்த்தோன்னே ஐயோ இவர் வந்து கல்வி, கேள்வி எல்லாத்துலயும் சிறந்த புலமை பெற்றவரா இருக்காரு, நம்ம நாட்டுல யாரு வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது. அவரை பார்த்து அந்த ஊர்ல இருக்க எத்தனையோ புலவர்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால இவருக்கு ஈக்குவலா போட்டி போட முடியுமா, முடியாதே, என்ன பண்றது, எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா வந்து அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, அவர் அரச சபையில இருக்கிற தெனாலிராமன் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு தெனாலிராமன் இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு, எல்லா புலவர்களுமே பயந்து ஓடுறாங்கப்பா, நீதான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கவலையே படாதீங்க மன்னா, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, மற்ற புலவர்களுக்கு இருக்கிற ஞானம், கல்வி, கேள்வி இது எல்லாமே தெனாலிராமனுக்கு கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த அளவுக்கு புலமை இல்லை, அப்படி இருந்தாலும் சரி அவர் தைரியமா நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி இந்த விஷயம் வந்து சொல்லுங்க, தன்னால செய்ய முடியுமோ இல்லையோ, தன்னால முடியும், நிச்சயமா முடியும் நினைச்சு ஆவேகத்துல இறங்குறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அரசர் வந்து தெனாலிராமனை அழகா டெக்கரேட் பண்ணி நிறைய பொண்ணு, அழகா ட்ரெஸ் எல்லாமே பட்டாடை உடுத்தி தெனாலிராமனை அரசரை கூட்டிட்டு வர்றாரு. அங்க வித்யாசாகர் புலவரும் வர்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப வந்து போட்டி நடக்க போகுது. ஸோ இப்போ வித்யாசாகர் வந்து என்ன பண்ணா, உங்க அரச சபையில இருக்க புலவர்கள் எல்லாரையும் வர சொல்லிட்டீங்களா என் கூட போட்டி போடுறதுக்கு அப்படி சொல்றாரு. ஆமா, எங்க அரச சபையில இருக்க தெனாலிராமன் அப்படின்ற புலவர் வந்து ரொம்பவே புலமை பெற்று இருக்கிறாரு, அவர் தான் உங்ககிட்ட போட்டி போட போறாரு அப்படி சொல்றாரு. அப்ப வந்து தெனாலிராமன் கையில பாத்தீங்கன்னா ஒரு பட்டு புடவை போட்டுன ஒரு பெரிய புத்தகம் இருக்கு. அப்ப வித்யாசாகர் கேட்கிறாரு, என்ன புலவர் உங்க கையில என்ன புக் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த புத்தகம் பேர் தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்றாரு. இப்ப வித்யாசாகர் சொல்றாரு, இந்த மாதிரி புக்கை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தை வச்சுதான் உங்களுக்கு நாங்க கேள்வி கிணைகளை தொடுக்க போறோம், இதுல இல்லாத புலமை மிகுந்த புக்கு இது இல்லாத விஷயங்களே கிடையாது, எல்லா உலக விஷயங்களுமே இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அவர்கள் சொல்றாரு. உடனே வித்யாசாகர் சொல்றாரு, என்னடா இது, நம்ம இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே, சரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து நாளைக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, சரி தெனாலிராமன் அவர்களே நான் வந்து நாளைக்கு வந்து அரசவைக்கு வந்து உங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் வந்து அதே மாதிரி 9 மணிக்கு காலையில வந்து இந்த புலமை போட்டி நடக்க போகுது. சரின்னுட்டு வித்யாசாகர் அவரை போய் அரசு எங்க கூப்பிட போனா வித்யாசாகர் காணோம். எங்க போனாரு, என்ன மாயமானாருன்னு தெரியல. அரசவையில வந்து அந்த சேவகர்கள் வந்து சொல்றாங்க, மன்னா இந்த மாதிரி வித்யாசாகரை காணோம், எங்க போனாருன்னே தெரியல, நம்ம ஊர் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, அப்படி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தான் அவர் தெரிய வந்து வித்யாசாகர் வந்து போட்டி போட வந்துட்டு ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு. அவர் சந்தோஷம் தாங்கல. உடனே தெனாலிராமனை போய் கேட்கிறாரு, தெனாலிராமன் நீ என்ன சொன்ன, அவர் போயிட்டாரு அப்படின்னா அந்த புக்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தெனாலிராமன் சொல்றாரு, மன்னா இது ஒண்ணு இல்ல,
இந்த புக்குல இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து எள்ளும் விறகு எருமையை கட்டுற கயிறு இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு பட்டாடை போட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. திலகம் அப்படின்னா எள்ளு, மகிஷ அப்படின்னா விறகு, பந்தனம் அப்படின்னா எருமையை கட்டுற கயிறு. அதை தான் நான் வந்து அவருக்கு திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சந்தோஷம் தாங்க முடியல மன்னருக்கு. நம்ம தெனாலிராமன் வந்து எந்த அளவுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்கு என்னதான் கல்வி கேள்வி ஞானம் இது இல்லைன்னா கூட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மால நிச்சயமா எதையுமே சாதிக்க முடியும். அதனால ஏழாமை நம்ம கிட்ட செய்ய முடியாது அப்படின்னு நம்ம எதையுமே யோசிக்க கூடாது. சரிங்களா? இது ஒரு கதையை எடுத்துட்டு நீங்களும் உங்க லைஃப்ல உங்களால என்ன முடியுமோ அதை சாதிங்க. வெற்றி உங்கள் பக்கம்.